வணக்கம் மக்களே, வெல்கம் டு பூமர் டாக்ஸ். இந்த சங்க காலத்து தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, எனக்கு சில இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஒன் லைனர்ஸாக இருக்கும் சில விஷயங்கள், இல்லை இந்த ஒன்றடி திருக்குறள் மாதிரி ஒன்றடிகளில் இருக்கும். ஆனால் அது சொல்கிற மீனிங்கு, அது சொல்கிற ஃபிலாசபிஸ்லாம் வந்து நம்மளை ரொம்ப டீப்பாக டச் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைனை தான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து புறநானூரில் வந்து எழுதப்பட்ட ஒரு சூப்பரான லைன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது இந்த லைனோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து இன்டர்பிரேட் பண்ணலாமே. தீதும் நன்றும், தீதும்னா என்ன? தீது, தீய விஷயங்கள், கைண்ட் ஆஃப் தீதும். நன்றும்னா என்ன? நல்ல விஷயங்கள், நல்லது. நன்றும் கைண்ட் ஆஃப் விஷயங்கள். பிறர் தர, பிறர்னா மற்றவங்க, தரனா தரது, மற்றவங்க தரது. வாரானா வராது, நெகட்டிவ் டோன், வராது. அதாவது அந்த லைன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, கெட்டது நல்லது மற்றவங்க கொடுத்து வராது. அப்போ எப்படி தான் வரும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் திஸ் லைன். என்னன்னா, தீமைகளோ தீய விஷயங்களோ நல்லது நல்ல விஷயங்களோ மற்றவங்க கொடுத்து வராது, நம்மளால தான் நமக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லா விஷயங்களுக்கோ நீ தாண்டா காரணம். அதாவது நம்ம மட்டும்தான் காரணம், மற்றவங்க காரணம் இல்லை. அவனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சின்னு சொல்லாத. உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீ தான் காரணங்கிறது தான் இதனுடைய மீனிங். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி டு டைஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அதாவது இந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கு நம்ம தான் காரணம். இதை எடுத்துப்போமே. நம்ம ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் இதையே ஃபாலோ பண்ண மாட்டோம். விழுந்து விழுந்து படிப்பான், ஏதோ எக்ஸாமுக்கோ ஏதோ ஒரு இங்கே வேலை கிடைக்கணுமோ, இல்லை அங்கே போகணும், இந்த ட்ரிப்பு போகணும், சம்திங் ஏதோ ஒன்று. ஆளாளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இல்லை ஒன் ஸ்டெப் அகடாக போகணும் லைஃப்பில். இப்போ இருக்கிறத விட நான் ஒரு பெட்டர் பொசிஷன் போகிறேன், அவ்வளோதான். அதுதான் நம்ம எல்லாருடைய ஒரு சின்ன கோல்ஸாக இருக்கும். ஆனால் அது பண்ணும்போது நம்ம தான் விழுந்து விழுந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம். கடைசியில் வந்து நல்ல வேலை கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸை வந்து கடவுள் கொடுத்துருவோம். நம்ம வந்து எடுத்துருக்க பயப்படுவோம் கிரெடிட்ஸை. நல்லது நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம். இல்லை சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இந்த ஆல்கமிஸ்ட் மாதிரி புக்ஸ் படித்தவங்களாம் வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு, நான் வாழ்க்கையில் கேட்டதை வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருச்சுன்னு சரி, ஓகே யூனிவர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுப்போம். இல்லை நம்ம சுற்றி இருக்கிற பர்சன்ஸ்க்கு இவங்க தான் காரணம், இல்லை அவங்கனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஓகே, ஆல் குட், ஃபைன், ஓகே, கங்க்ராட்ஸ் டு யூ. பட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அடைஞ்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிரெடிட்ஸ் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், நான் தாண்டா இதுக்கு காரணம்னு நீங்கள் ஜாலியாக காலரை தூக்கிட்டு சொல்லலாம். அது வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கெல்லாம் வராது. ஓகே, வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணம். 2 வாட்டி சொல்லியாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி இந்த செகண்ட் பார்ட்டு தான் வந்து என்ன சொல்ல, ரொம்ப ஒத்துக்கிறதுக்கே கஷ்டமான ஒரு கசப்பான மருந்து. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து தீமைகள் கெட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம தான் காரணம். நம்ம தான் காரணம்னு சொல்லதான், நம்ம மட்டும்தான் காரணம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க. பர்சனலி எனக்கு சொல்ல போனால் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பிளேமிங் அதர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக எப்போவுமே பண்ணுவோம். சிச்சுவேஷன்ஸை பண்ணுவோம். நான் மட்டும் இந்த கண்ட்ரியில் பிறக்காம, நான் மட்டும் இந்த ஸ்கூலில் பிறக்காம அங்கே படிச்சேன், நான் மட்டும் இந்த காலேஜில் படிக்காமல் அந்த காலேஜில் படிச்சிருந்தா, இந்த கம்பெனியில் இல்லாமல் அந்த, ஐயோ எத்தனை வாட்டி நம்மளே பண்ணியிருப்போம், நானே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ப்ளேம் பண்ணுவோம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு என்ன பண்ணுவோம், பர்சன்ஸை ப்ளேம் பண்ணுவோம். அவன் சரியில்லை, எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, இது சரியில்லை, என் டீச்சர் சரியில்லை, பாஸ் சரியில்லை, கூட ஒர்க் பண்ணுறவங்க சரியில்லை, எல்லாம் போயதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து அது வந்து போதும்னா அவன் சரியில்லை, இல்லை அதுதான் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளேமிங் அதர்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த ஆள்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வி பிளேம் அதர் ஸோ ஈஸிலி இன் லைஃப்பில். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த பாட்டுக்கு இவங்க, இந்த பாட்டுக்கு இவங்கன்னு நம்ம வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதனால தான் இது போயிடுச்சுன்னு. ஆனால் டீப்பாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம தான் அது ரீசனாக இருப்போம். லைக் ஏதோ நம்ம டைரக்ட் ரீசனாக இருந்திருப்போம், இல்லை இன்டைரக்டாக நம்ம எடுத்த ஒரு டெசிஷன் வந்து ரீசனாக இருந்திருக்கோம். எண்ட் ஆஃப் த டே அதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது நம்ம தான், இல்லையா? ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சலை. எனக்கு வாழ்க்கையில் எப்பயாச்சும் இவங்களால தான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் எனக்கு கோவம் வருதோ, இந்த லைன் வந்து சடன்லி என் மைண்டில் ஸ்ட்ரக் ஆகும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, ஓகே ஓகே காம் டவுன், இதுக்கு நம்ம தான் காரணம், லெட்ஸ் ஃபிக்ஸ் இட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இது வந்து என்ன சொல்ல, ஒரு எப்படி ஒரு டாப் டயர் ஃபார்ம் ஆஃப் லிவிங் இதெல்லாம். என்ன எப்படி சொல்ல, என் வாழ்க்கையில்
நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் சரி, எல்லா கெட்ட விஷயத்துக்கும் சரி, நானே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன், அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் லிவிங்க்குள்ளே நம்ம போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன சொல்ல, நோ ஒன் கேன் ஹர்ட் மீ கைண்ட் ஆஃப் ஒரு காட் மோடுக்கு போன மாதிரி தான் லிட்ரலி. ஸோ நம்மளால் அதை 100% எப்போவுமே ஃபாலோ பண்ண முடியாது, அது முடியாது தான். பட் ஸ்டில் அந்த தாட் ப்ராசஸை நம்ம எப்போவுமே வச்சுக்கிறது வந்து உண்மையிலே என்ன சொல்ல, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அதனால தான் வந்து இந்த லைனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான சங்க இலக்கியங்களில், திருக்குறளில் சூப்பரான அப்படியே அப்படியே என்ன சொல்ல, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் ஆண்டம் மழையோ, சைனிங் ஆஃப். பை பூமர் டாக்ஸ்.